வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டூ தமிழ் டிவி இன்ஃபோ. இன்னைக்கான டிவி சேனல் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாமா? 7 ஏப்ரல் 2026க்கான டிவி சேனல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான லைக் டார்கெட் சொல்லிடுறேன். 150 லைக் வந்து டார்கெட்டா வச்சிருக்கோம். ஸோ கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிருவேன்னு நெனைக்கிறேன். குயிக்காவே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணோனே அடுத்த வீடியோ வந்து அப்டேட் பண்றேன். ஓகேவா? ஸோ டைரக்ட்டா இப்போ வந்து வீடியோக்குள்ள போயிரலாம். ஸோ ஒன் பை ஒன்னா அப்டேட்ஸ் என்னென்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டா பார்க்கக்கூடிய அப்டேட் வந்து ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்கள்ல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 அந்த மாதிரி இங்கிலீஷ் சேனல் அண்ட் ஹிந்தி சேனல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, லோகோ சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்தோம். வழக்கத்த காட்டிலும் வந்து லோகோ வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சின்னதா குடுத்துருந்தாங்க. பார்க்க அழகாவும் இருந்தது. ஸ்க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அ வழக்கத்தின் மாறா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா தெரிஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் நீங்க எடுத்து பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப பெரிய லெவல்ல அந்த ஸ்டார் லோகோ வந்து தெரியிற மாரி இருந்துச்சு. இப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்களினுடைய லோகோ வந்து சின்னதா இருந்தது. இது வந்து ரீஜனல் சேனல்கள்லயும் கொண்டு வந்தா நல்லா இருக்குங்கிற மாரி சொல்லிட்டு தான் இருந்தோம். சொல்லி வீடியோ அப்டேட் பண்ணும்போதே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதிலயும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ரீஜனல் சேனல்ஸ்லயும் இப்போ வந்து நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எத்தன பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டா வந்து இது வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. நல்ல அப்டேட், நல்ல சேஞ்சுன்னு சொல்லலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல், தமிழ்ல எஸ்டிஎன், ஹெச்டி எல்லா சேனல்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்களே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லோகோ வந்து சைஸ இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத வந்து ஃபர்ஸ்ட்டா சொல்லணும்னு நெனச்சோம். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடியது சன் டைரக்ட் தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து பண்ணியிருந்தாங்க இல்லையா? பிரைஸ் வந்து எல்லா டிடிஹெச் அண்ட் கேபிள்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட அப்டேட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ப்ராட்காஸ்டர் தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்டு வந்து ஆ அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா, ரேட் வைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். நியூ ரியோ வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் லிஸ்ட் வந்திருக்குங்கிறது. பட் அந்த அலகாட் பிரைஸ் சேனல்ஸ் பிரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆகுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டிடிஹெச்ஸ்லயும் ஆயிக்கிட்டு இருக்கு. அது ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்கும்போது சன் டைரக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா வந்து செக் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆயிருக்கு. ஸோ பர்க்யூட் அண்ட் வந்து கரெக்டட் பிளான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வந்து இப்போ வரைக்கும் வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவரால் வந்து ஆ அந்த பிரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லணும்னு நெனச்சோம். ஸோ அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏர்டெல் டிடிஹெச்ல இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நியூ மாடல் பாக்ஸ், ஹெச்டி பாக்ஸ் வந்து செட் டாப் பாக்ஸ் நீங்க பார்க்கலாம் ஸ்க்ரீன்ல. ஆ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் பாக்ஸ், ஒரு ஆண்ட்ராய்ட் ஐபிடிவி பாக்ஸ் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபீல் குடுக்கு. கைக்கு ரொம்பவே அடக்கமா இருக்குது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து அந்த டிசைனே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சாலிடா குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சிம்பிளாவும் இருக்கு. அட் த சேம் டைம் எனக்கு வந்து டாடா ப்ளேனுடைய ஹெச்டி செட்டாப் பாக்ஸ பார்க்குற மாரியான ஒரு ஃபீலிங்காவும் இருக்கு. கிட்டத்தட்ட 2ம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி தான் இருக்கு. கை அளவுல பார்க்குறப்போ கைக்குள்ள அடக்கமா போற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரீசென்ட்டா அந்த புதிய பாக்ஸ் வந்து உங்ககிட்ட ஷோ பண்ணணும் அப்படின்னு நெனச்சேன். நல்லா இருக்குதுங்க சீரியஸா சொல்லப்போனா. ஸோ இத வந்து சொல்லணும்னு நெனச்சேன். அடுத்ததா நம்ம பார்க்கவிருப்பது எம்ஐபி தரப்புல கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங் தரப்புல இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பார்க் ரேட்டிங் இருக்கு இல்லையா? பிஏஆர்சின்னு சொல்லக்கூடிய அந்த பார்க் ரேட்டிங் வந்து நியூஸ் சேனல்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரரியா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடா செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது எதனால மேஜரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து போர்லாம் போய்க்கிட்டு இருக்கு இல்லையா? அதன் காரணமா வந்து ஆ செய்தி சேனல்கள் வந்து நெறைய விதமான யூகங்களையும், அதே மாதிரி செய்திகள வந்து பார்த்தீங்கன்னா, கட்டுப்படுத்துற நோக்கத்திலயும் ஆ வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிற சில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஆர்பி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்ட்டிகுலர் விஷயங்கள ஒரு 4 வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறுத்துறோம் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்திய கவர்மெண்ட் தரப்புல, அதாவது எம்ஐபி தரப்புல வந்து இப்போ வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இத பத்தின உங்களோட ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்டேட், இந்த சேஞ்சஸ்லாம் வர்றது அப்படிங்கிறது ஓவரால் வந்து நல்ல விஷயமா தான் பார்க்கப்படுது. உங்களோட ஒப்பீனியன மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்ததா நம்ம பார்க்கவிருப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் சேனல்களுடைய எல்சிஎன் வந்து ஏர்டெல் டிஜிட்டல் டிவில இப்ப ரீசென்ட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ அது ரிலேட்டடா நம்ம ஒரு டீட்டெயில்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிஎன் என்னென்னலாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்றோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் 1 எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, 283ல இருந்து 293 மாறியிருக்கு. அதே மாரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, 284ல இருந்து 295 வந்து பார்த்தீங்கன்னா மாறியிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா, 1 வந்து 300ல இருந்து 294 மாறியிருக்கு. அதே மாரி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் செலக்ட் 2 ஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ 301ல இருந்து 296 மாறியிருக்கு. ஓல்டு எல்சிஎன் பர்ட்டிகுலரா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 3ல எஸ்டி சேனல்ன்னு எடுத்துக்கிட்டா 306ல இருந்தது. இப்ப நியூவா வந்து பார்த்தீங்கன்னா, 297க்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு 5 சேனல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, எல்சிஎன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏர்டெல் டிஜிட்டல் டிவி தரப்புல வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். டாடா ப்ளே தரப்புல ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோலயே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ பர்ட்டிகுலரா ஏர்டெல் தரப்புல மட்டும் இப்போதைக்கு இந்த சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கோங்க. தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசென்ட்டா வந்து இருவர் அப்படிங்கிற ஒரு லெஜெண்ட்ஸ் ரீலோடட்ங்கிற மாரி ஒரு பெரிய ஷோ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதனுடைய முதற்கட்டமா வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி
ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட் ஆகுது ஏப்ரல் கலைஞர் டிவில அப்படிங்கிற மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ பர்ட்டிகுலரா அந்த ஷோ வந்து லான்ச் ஆகறதுக்கான ப்ரோமோவும் இப்போ வந்து வெளியாயிருக்கு. ஸோ அது ரிலேட்டடான விஷயங்கள்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் இதையும் அப்டேட் பண்ணணும்னு நெனச்சோம். ஸோ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்து கலைஞர் டிவில வந்து இந்த இருவர் அப்படிங்கிற லெஜண்ட்ஸ் ரிலேட்டட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆ வரப்போது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ரேகா மேம் வந்து வர்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் குடுத்துருக்காங்க. இன்டர்வியூ வந்து அஃப்கோர்ஸ் சன் டிவில இருக்கக்கூடிய அந்த அசார் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேர்ள் நேம் தெர்ல. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆ ஆங்கரா வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்வர்சேஷன் மாதிரி தான் போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. ஸோ இதையும் அப்டேட் பண்ணணும்னு நெனச்சோம். ஸோ அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கக்கூடியது ப்ரீவியஸா வந்து ஒரு வியூவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சேட்டலைட் அப்படிங்கிறது இன்னுமா டிவி சேனல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு பக்கம் தோணுச்சு, டிவி இன்னும் இருக்க தானே ப்ரோ செய்யுது. நமக்கு வந்து என்னதான் ஓடிடி மாரி பிளாட்ஃபார்ம் வந்து மூவ் ஆகி போனாலுமே, நம்ம வந்து டிவி பார்க்க தானே செய்தோம். இப்போ ஓடிடி வந்துருச்சு அப்படிங்கிற காரணத்துக்காக தியேட்டர் போகாம யாரும் இருக்காங்களா? அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஆ உங்ககிட்டயும் இந்த சாய்ஸ வந்து விடுறேன். நம்ம வந்து டிவி இன்ஃபர்மேஷனே ஓவரா பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இது உண்மையிலேயே தேவைப்படக்கூடிய ஒண்ணு தானா? அப்படிங்கிற மாரி ஒரு கொஸ்டின உங்ககிட்ட கேட்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ தேவைப்படுதுன்னா எதுக்காக? என்ன ஏதுன்றத சொல்லுங்க. நான் ஒரு ரீசன் சொல்ட்டேன். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மக்கள் எத எத தேடி போனாலும், பார்க்குறவங்க அத அத பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, தியேட்டருக்கு போறவங்களும் போய்க்கிட்டு தான் இருக்காங்க. அப்டேட் ஆயாச்சு இப்போம்லாம் ஓடிடிலயே நான் பார்த்துருவேன் அப்படிங்கிறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. ஸோ அந்த மாரி சேட்டலைட் சேனலும் இருந்துகிட்டு தான் இருக்கு. என்ன அதனுடைய வடிவம் மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கும் இன் ஃபியூச்சர். ஆ பட் எல்லாத்துலயும் மாற்றம் அப்படிங்கிறது மாறாதது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ இதுவும் அப்படிதான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ உங்களுடைய ஒப்பீனியன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஒரு டிவி சேனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் இந்த கேள்விய கேட்டோனே எனக்கும் கொஞ்சம் டவுட் வந்துச்சு. அண்ட் அவங்க கிட்ட நான் சொன்ன விஷயம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, டிவி பார்க்க தானே செய்றாங்க. ஓடிடிங்கிற ஒண்ணு மூவ் ஆனாலும், அந்த சேனல்கள் அப்படிங்கிறது இன்னும் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடிய ஒண்ணா தானே இருக்கு. அந்த ப்ரோகிராம்ஸ், சேனல்ஸ், சீரியல் அந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. தட்ஸ் இட் மக்களே. வீடியோ இது இவ்வளோதான். இன்னைக்கான டிவி சேனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கட்டாயம் உங்களுக்கு புடிச்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். தட்ஸ் இட் மக்களே. வீடியோ இவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருந்துங்கள் தமிழ் டிவி இன்ஃபோட. நன்றி.